ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது கும்ப லக்ன நண்பர்களுக்கு 7 நாட்களுக்கான பலன். பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 9ஆம் தேதி வரை, சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை, நம்மளுடைய கும்ப லக்னத்திற்கு சந்திரன் எந்தெந்த ராசியில எந்த நட்சத்திரத்துல நகர்றாரு, அதற்காக எப்படிப்பட்ட நிகழ்வுகளை அவர் தர இருக்காருங்கிறத பார்ப்போம். இப்போ கும்ப லக்னத்துக்கு லாபஸ்தானமான தனுசு ராசியில செவ்வாய் சுக்கிரன் இருக்காங்க. விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல மகர ராசியில சூரியன் புதன் இருக்காங்க. நம்முடைய லக்னத்துல சனி இருக்காரு. 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு மீனத்துல. 3ஆம் இடத்துல மேஷத்துல குரு இருக்காரு. 8ஆம் இடமான கன்னியில கேது இருக்காரு. இந்த கிரக நில அடைவுகளோட இப்ப சந்திரன் சனிக்கிழமை அன்னைக்கு விசாக நட்சத்திரத்துல பயணிக்கிறார். நம்ம லக்னத்திற்கு 9ஆம் இடமானது துளாராசியில குருவனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் பயணிக்கிற அதே நேரத்துல குரு பகவான் எங்க இருக்காருன்னா 3ஆம் இடத்துல இருந்து அந்த துளாராசியை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இந்த 3ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, ஒரு தைரிய ஸ்தானம், ஒரு தன்னுடைய அறிவை பயன்படுத்தி தன்னுடைய தகவல் தொடர்பு மேம்பாட்டை பயன்படுத்தி ஆவணங்களை டெவலப் பண்ணுறது, ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட காரியங்களை நிறைவேற்றுறது, சில பேருக்கு ஆர்டர் வாங்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டராக இருந்தாலும் சரி, வேலை சம்மந்தப்பட்ட ஆர்டராக இருந்தாலும் சரி, ஆர்டர் வாங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு அமைப்பு தான் 3ஆம் இடம். அதே மாதிரி இளைய சகோதரம், இப்போ நம்ம தம்பி தங்கை இது மாதிரி அமைப்பில் இப்போ அப்படிப்பட்ட இடத்துல குரு சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கனால அது மனமகிழ்வை தருவாங்க. அதனால எதிர்பார்த்த ஒரு ஆர்டர் வர்றது, எதிர்பார்த்த ஒரு செயல் திட்டங்களை நம்ம வடிவமைச்சுக்கலாம், மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம். ஒரு இடம் மாறுறது, வீடு மாறுறது, ஒரு சிறு பிரயாணத்துக்கான ஒரு நிகழ்வையும் பயன்படுத்திக்கிறது, இதுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும். அதே நேரத்தில் சுப நிகழ்வுகள், வரன் பார்க்கறது, குழந்தை பிறப்பு, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். இந்த நாள் நல்லா நாள். பிப்ரவரி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அனுஷம் நட்சத்திரம். நம்ம சந்திரன் 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துல விருச்சிக ராசிக்கு மாறிடுறார். அப்ப இந்த சனியினுடைய நட்சத்திரம் நமக்கு என்ன பண்ணும்? நம்ம லக்னத்துல சனி இருக்காரு, ராகுனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. அதனால பணம் தேடுதல் மற்றும் குடும்ப உறவுகளை நம்ம அரவணைத்து செல்லுதல் போன்ற காரியங்களுக்கு இந்த சனி நமக்கு சிந்தனையை தூண்டி விடுவார். அதனால தப்பு கிடையாது, நல்லா போகும். ஒன்றும் சாதகமான நாளாக நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் சனிங்கிறதுனால ஒரு லேசினஸ் இருக்கும், நிதானித்து முடிவெடுப்பீங்க. உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகளில் நிதான போக்கு காணப்படும், மற்றபடி ஒரு பாதிப்பும் இல்லை. பிப்ரவரி 5ஆம் தேதி கேட்டை நட்சத்திரம், அதாவது 10ஆம் இடத்துல விருச்சிக ராசியில புதனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் பயணிக்கிறார். புதன் நமக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழிலை மாற்றி செய்யலாமா அப்படின்னு யோசிக்கிறது, விரிவாக்கம் பண்ணலாமான்னு யோசிக்கிறது, இடம் மாற்றம், வேறு வேலைக்கு ஜாயின் பண்ணுறது, இது மாதிரியான இடத்துக்கு தான் 12ஆம் இடம்னு பேர். ரகசிய செயல்பாடுகள், செயல் திட்டங்கள், அப்போ நம்ம இதெல்லாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம். வெளிநாடு வேலை வாய்ப்புக்கும் சாதகமாக பயன்படுத்திக்கலாம். 12ஆம் இடம் என்பது நீண்ட தூர பிரயாணம், அப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. புதன் என்பது நமக்கு ஓரளவுக்கு டெக்னாலஜி, இதை யூஸ் பண்ணி நம்ம திறமைகளை, கிரியேட்டிவிட்டி மைண்டை யூஸ் பண்ணி புகழ் பெறதை காட்டுது. ஆராய்ச்சி துறையில் இருக்கவங்களுக்கும் இது அந்த மாதிரியான ஒரு புகழை கொடுக்கும். நல்ல நாளாக நீங்கள் வடிவமைச்சுக்கலாம். அடுத்த நாள் பிப்ரவரி 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, மூலம் நட்சத்திரம். தனுசு ராசிக்கு சந்திரன் வந்துடுறாரு. இப்போ இந்த மூலம் நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம். கேது 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் இனம் புரியாத ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், உடல் அசதி இருக்கும், சோர்வு இருக்கும், களைப்பு இருக்கும். ஒரு வகையா நமக்கு சூழல் நல்லா இல்லையேங்கிற மாதிரி ஒரு அதிருப்தியான ஒரு நிலைமைகள் இருக்கணும். இருந்தாலும் கூட அந்த கேது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து, செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தொழிலை பெருசாக பாதிக்காது. தொழில்
உற்பத்தி சார்ந்த துறை இதுக்கெல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்தாலும் கூட மன ரீதியாக நமக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு, பெருசாக பெனிஃபிட் இல்லைங்கிற ஒரு வருத்தமும், அல்லது நம்மக்கிட்ட இணங்கி செல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தாக்கமும் இந்த கேது கொடுப்பாரு. இதுக்கு வந்து நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய எண்ண ஓட்டங்களை கொஞ்சம் தூய்மைப்படுத்திக்கிட்டே நம்ம வந்து ஒரு பாரபட்சம் இல்லாத நிலைமையை நம்ம எடுத்துக்கணும். எதிர்பார்ப்பு இல்லாமல் சரி கடமை செய்யலாங்கிற அந்த பக்குவத்துக்கு வந்துட்டிங்கன்னா இந்த நாளில் வந்து பெருசாக பாதிப்பு இருக்காது. பிப்ரவரி 7ஆம் தேதி பூராடம் நட்சத்திரம், லாபஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. சுக்கிரனும் அங்கேயே இருக்காரு. அதனால மனதுக்கு இனிமையான நிகழ்வுகள் நடக்கும். நம்ம தொழில் வேலைகளில் ஏற்பட்ட ஒரு வெற்றியை அனுபவிக்கக்கூடிய நாளாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே போல் நமக்கு இடமாற்றங்கள், இளைய சகோதர வழி, மூத்த சகோதரி வழி, நண்பர்கள் வழி, இதில் எல்லாம் ஒரு நன்மைகள் நடக்கிறத பரிமாறிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளை அனுபவிக்கிற மாதிரியும் இருக்கும். மூளை உழைப்பு, அதாவது கமிஷன் வகை கலைத்துறையில் இருக்கவங்க, மீடியாவில் இருக்கவங்க, மற்றும் போதனா மார்க்கம்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டியூஷன் நடத்துகிறவங்க, டெக்னிக்கலாக இன்ஸ்டியூஷன் நடத்துகிறவங்க எல்லாத்துக்குமே இது சிறப்பான நல்ல நாளாக அமையும். பிப்ரவரி 8ஆம் தேதி வந்து மகர ராசிக்கு சந்திரன் வந்துடுறாரு. நம்மளுடைய விரயம் 12ஆம் இடத்துக்கு சந்திரன் உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு. இப்போ சூரியனுடைய நட்சத்திரம், சூரியன் வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்காரு. இந்த 12ஆம் இடம் என்பது என்னன்னா, எதிர்பாராத சில செலவுகளை கொடுக்கறது, எதிர்பாராத பிரயாணங்களை கொடுக்கறது, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு தொடர்பான ஒரு பிரயாணங்களை கொடுக்கறது. மற்றபடி செலவுகள் வந்து நாம் அந்த அன்னைக்கு வரக்கூடிய செலவுகளை பண்ணும்போது நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் அது வந்து இப்போ இந்த நட்சத்திரம் உத்திராடம் அப்படிங்கிறது 8ஆம் இடம் 12ஆம் இடம் தொடர்பு இருந்தால் தான் அது வந்து கெட்ட செலவுகளாக போகும். மற்றபடி நமக்கு சூரியனே வந்து தொழில் கிரகமாக இருந்தாலோ அல்லது சுப ஸ்தானங்களுக்கு ஒரு ஆதிபத்தியம் வாங்குற கிரகமாக இருந்தாலோ உபநட்சத்திரமாக அமைந்தாலோ அந்த அன்னைக்கு வந்து நமக்கு நல்ல செலவுகளாக நடக்கும். அதனால் ஒரு ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் நமக்கு கோச்சாரத்தில் நிகழ்வுகளை வந்து பிரித்து பார்க்கலாம். எல்லா கிரகங்களும் எல்லாருக்கும் கெட்டதும் கிடையாது, எல்லா கிரகங்களும் எல்லாருக்கும் நல்லதும் பண்ணாது. நம்ம விதி கொடுப்பனையில் என்ன கிரகம் என்ன வலிமை வாங்கியிருக்கோ அதைத்தான் கோச்சார ரீதியாக நம்ம சந்தித்து அனுபவிக்கிறோம். பட் சில பேர் கேட்குறாங்க, ஏன் வந்து அப்போ ஜனன ஜாதகத்தில் இருக்கும்போது இதையெல்லாம் ஏன் சொல்லணும் அப்படின்னா, இதெல்லாம் சொல்லி பயிற்சி எடுத்துக்கிட்டா தான் நம்ம ஜனன ஜாதத்துக்கு போகக்கூடிய அந்த அறிவு வந்து நாம் மேம்படுத்திக்க முடியும். இப்போ 12 கட்டங்கள் இதெல்லாம் வந்து அடிக்கடி திரும்ப திரும்ப கேட்கும்போது இன்ன கிரகம், இன்ன ராசி, இன்ன இடம், இன்ன பாவம், இன்ன நிகழ்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் தெரியத்தான் நம்ம ஜனன ஜாதத்தினுடைய 12 பாவ அதிகாரிகளையும் நம்ம பயன்படுத்த தெரியுங்கிறதுக்காகத்தான் இதை பொது வெளியில் நம்ம சொல்கிறோம். அதனால் இது வந்து அடிப்படை விஷயம். அது வந்து நமக்கென்று நம்ம வந்து இன்னும் இன்வால்வ் ஆகிறதுக்கு அது தூண்டுதலாக அமையுங்கிறத புரிஞ்சுக்கணும். பிப்ரவரி 9ஆம் தேதி திருவோண நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரத்திலே பயணிக்கிறார். இடமாற்றம், வேலை மாற்றம், புதிய வேலைக்கு போகிறது, புதிய தொழிலை விரிவுபடுத்துறது, இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். சுப செலவுகள் நன்றாக இருக்கும். அதே போல் சந்திரன் என்பது ஹெல்த் இஷ்யூஸில் பார்த்தீங்கன்னா சில இஷ்யூஸ் வந்தாலும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சரியாகி குணமாகி வீடு திரும்புறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு அந்த ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்க வேண்டி இருக்கும். சில அமைப்புகள் அந்த மாதிரி வரும். இன்றைய 7 நாட்களுமே வந்து நட்சத்திர ரீதியாக நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஜனன ஜாதகத்தில் இன்னுமே பகுத்து பார்த்து டிகிரி சுத்தமாக கணித்து உபநட்சத்திரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு அக்யூரசியான பலன்களுக்கு போகலான்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.